வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் February 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, மேடம், இதுக்காகலாம் நீங்க பத்திரிக்கை கொடுக்க வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எங்க அம்மாவை நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா டிரைவர், உங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தி நினைக்கிறாரு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப ரேவதியும் சாமுண்டீஸ்வரியும் தான் கிளம்புறாங்க. இதை பார்த்ததோட அந்த சந்திரா என்ன நினைக்கிறாங்க, ஓ, அந்த டிரைவரோட அம்மாவை அக்கா பார்க்க போறாளா, நம்மளும் பார்த்தாகணுமே அப்படின்ட்டு சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, ஒரு முக்கியமான இடத்துக்கு நீயும் பத்திரிக்கை கொடுக்க போகணும், ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல, அதனால நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, சே, அக்கா கறி கூட எப்படியாவது போய் அந்த டிரைவரோட அம்மா யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம்னு பார்த்தா அக்கா நம்மளை வரவிட மாட்டேங்கிறாளே, சரி நம்ம அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்ட்டு சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்ல சந்திரா அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அந்த டிரைவர் இருக்கான்னு அவனோட அம்மாவை பாக்குறதுக்காக சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் போறாங்க. சிவனாண்டி கேக்குறாரு, என்னது அந்த டிரைவரோட அம்மாவா, எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சா? அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லைங்க, இந்த ரேவதி என்னைக்கோ அந்த டிரைவரோட அம்மாவை மீட் பண்ணியிருக்கா, இதனால பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு ரேவதி சொல்லியிருக்கா. உடனே டிரைவரும் சரி வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். ஆனா சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணிட்டான்னா, நானும் சேர்ந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புறா. டிரைவர் அவங்கள கூட்டிக்கிட்டு இப்ப நேரா அந்த ராஜா டிரைவர் இருக்கான அவனோட அம்மாவை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க? அப்ப சிந்திரா சொல்றாங்க, பக்கத்துல உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு. சிவனாண்டியும் சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு கார்ல போறாரா. அப்ப கார்த்தி நேரா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அபிராமி போன் எடுக்கல. அபிராமி நேரா கோவில்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப காரு போய் நிக்குது. கார் என்னத்தோட கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் நீங்க போய்கிட்டே இருங்க, ரேவதிக்கு அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், ஸோ நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தி வெளியில நிக்கிறாரு. சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் நேரா கோயிலுக்கு போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, நீ எப்பமா ராஜாவோட அம்மாவை பார்த்த அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒரு நாள் எதேச்சியா நாங்க கோயிலுக்கு வரும் பொழுது ராஜாவோட அம்மாவை பார்த்தோம், அவங்க ரொம்ப வந்துட்டு நல்லவங்கம்மா, ரொம்ப அடக்கமா இருக்காங்க, யாருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்டாங்க போல, ரொம்ப பாசமாவும் நடந்துகிட்டாங்க, எங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தப்பே எங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஓ அப்படியா, நீ சொல்றத பார்த்தா அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு என்ன பண்றாருன்னா, நேரா அபிராமிக்கு ஃபோன் பண்றாங்க. அபிராமி அப்பதான் போனை பாக்குறாங்க. கோயில்ல நின்றுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரேவதி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அபிராமி போன் அட்டன் பண்றாங்க. அப்ப கார்த்தி நேரா அபிராமி கிட்ட, அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? அபிராமி சொல்றாங்க, கார்த்தி நீ சொன்ன மாதிரி கோவில்ல தான்ப்பா நின்றுகிட்டு இருக்கேன், ரேவதியை கூட்டிட்டு வந்துட்டியா? அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா ரேவதி மட்டும் இல்ல, அத்தை சாமுண்டீஸ்வரியும் வராங்க. இதை கேட்டதோட நம்ம அபிராமிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னப்பா சொல்ற, சாமுண்டீஸ்வரி இருந்தா கண்டிப்பா என்னை கண்டுபிடிச்சிருவாளே. கார்த்தி சொல்றாரு, அதுக்காக தாம்மா சொல்றேன், அவங்க கண்ணில் எப்படியும் பற்றாதீங்க. இது கேட்டதோட அபிராமியும் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் அபிராமி எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. கார்த்தி இங்கேருந்து கோயிலுக்குள்ள வந்ததோட ரேவதி நேரா கார்த்தி கிட்ட, ஏப்பா ராஜா, எங்க உங்க அம்மா, இங்கதானே இருக்காங்கன்னு சொன்னேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா ராஜா, நாங்க ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கோம், இங்க எங்கேயுமே இல்லையே. கார்த்தி சொல்றாரு, இங்கதான் எங்கேயாவது நிப்பாங்க, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா அந்த ஒருத்தவங்க நிக்கிறாங்களே அவங்கதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு
அம்மா வணக்கம் அப்படின்னு சொல்ல அவங்க திரும்புறாங்க. பார்த்தா அது அபிராமி இல்ல, வேற யாரோ ஒருத்தவங்க. அப்ப ரேவதி அத பார்த்துட்டு, "என்ன இது? அம்மா வேற யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்ட்டு நம்ம ரேவதி இங்கேருந்து ஓடி போய் அவங்க அம்மாவ பார்த்து, "அம்மா இவங்க அவங்க இல்ல" அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "ஓ அப்படியா? நான் இவங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். சாரிம்மா, அடையாளம் தெரியல." உடனே அவங்களும், "சரிம்மா பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, "அப்புறம் எங்கம்மா அந்த ராஜாவோட அம்மா?" அப்ப ரேவதி சொல்றாங்க, "அதாம்மா எனக்கும் தெரியல." அப்ப கார்த்தி அங்க வராரு. வந்ததோட சாமுண்டீஸ்வரிய பார்த்து, "மேடம் என்ன மன்னிச்சிடுங்க, அம்மா வரலையாம்." இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "என்னப்பா சொல்ற? அம்மா வரலையா? எங்க போயிட்டாங்க?" கார்த்தி சொல்றாரு, "திடீர்னு என் தாத்தாக்கு உடம்பு சரியில்லையாம், பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. திரும்பி வரத்துக்கு 1 வாரத்துக்கு மேல ஆகும்" அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "என்னப்பா இது? உங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு ஆசையோட வந்தேன், இப்படி ஆகிருச்சே." கார்த்தி சொல்றாரு, "அதுக்கு என்ன மேடம், கண்டிப்பா ஒரு நாள் பார்க்கலாம்." இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், "சரி வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, "அம்மா அவங்கள பார்க்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. அவங்கள எப்படியாவது நான் கூப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆகிருச்சே." சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "பரவாயில்ல ரேவதி, உனக்கு கல்யாணம் ஆன பிறகு அவங்கள பார்த்துக்கலாம்." ரேவதியும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி எதை வச்சு சொல்றாங்கன்னா, கார்த்திக்கு தான் ரேவதியை கல்யாணம் பண்ண போறாங்க. இந்த விஷயத்தை பத்தி யாருக்குமே தெரியாது. நம்ம சாமுண்டீஸ்வரி டிரைவரா இருக்க ராஜாவுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கார்த்தி அப்படிங்கிறது சாமுண்டீஸ்வரிக்கு தெரியல. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. இங்க நடந்தத அந்த சிவனாண்டி நோட் பண்ணியிருக்காரு. அப்ப சிவனாண்டி நினைக்கிறாரு, ஏதோ ஒரு பொம்பளை கிட்ட சாமுண்டீஸ்வரி பேசிக்கிட்டு இருந்தாளே, இவ தான் அந்த டிரைவரோட அம்மாவா இருப்பாளோ, சரி நம்ம போய் கேட்போம் அப்படின்ட்டு கார்த்தி நேரா அந்த லேடியை போய் நிப்பாட்டி, "அம்மாடி நில்லு" அப்படின்னு சொல்ல, அவங்க கேட்குறாங்க, "எதுக்கு என்ன நிப்பாட்டுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, "இங்க பாரு, யாரு நீ? நீ தான் அந்த டிரைவர் ராஜாவோட அம்மாவா?" அவங்க சொல்றாங்க, "ஐயோ யாருயா நீ? தேவையில்லாம கோயில்ல வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, போறியா இல்லையா?" உடனே அவர் சொல்றாரு, "அப்போ உனக்கு ராஜாவை தெரியாதா?" அவங்க சொல்றாங்க, "இங்க பாருங்க, அவங்க வேற யாரோ ஒருத்தவங்க" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசுனாங்க. நான் யாரோ அப்படின்னு தெரிஞ்சதோட அவங்க போயிட்டாங்க. இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி, "என்னங்க என்னாச்சு? கண்டுபிடிச்சிட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, "எங்க? இங்க வந்து பார்த்தா வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க போல. ராஜாவோட அம்மா வரல." இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, "என்னங்க இது? ரேவதி ஃபோன் பண்ணப்ப வரேன்னு சொன்னாங்க. ஆனா சாமுண்டீஸ்வரி வரேன்னு சொன்னதோட எங்கேயோ போயிட்டாங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு." அப்ப சிவனாண்டி சொல்றாரு, "சரி பார்த்துக்கலாம்" அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, "சரிங்க, எதுக்கும் அந்த டிரைவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க." அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, "நான் பார்த்துக்கிறேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்புனான்னு அவனுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு" அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, "மேடம் என்ன மன்னிச்சிருங்க. எங்க அம்மா கடைசி நேரத்துல அப்படி ஊருக்கு போயிட்டாங்க." அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "சரி பரவாயில்ல, இதுல என்னப்பா இருக்கு" அப்படின்னு. அப்புறமா 3 பேரும் சேர்ந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வந்துட்டு அவங்க 2 பேருமே வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு, கார்த்தி மறுபடியும் நேரா கோயிலுக்கு வராரு. வந்துட்டு அவங்க அம்மா வந்து பார்க்குறாரு. அப்ப அபிராமி நேரா கார்த்திய பார்த்து, "கார்த்தி, கடைசி நேரத்துல சொல்லிட்டேன். நல்ல வேளை. இல்லைன்னா அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சிக்கியிருப்பேன்." அதுக்கு கார்த்தி சொல்றாரு, "அம்மா நல்ல வேளை நீங்க சிக்கல. சிக்கியிருந்தா அவ்வளோதான். ரேவதி வேற உங்கள பார்த்துருக்காங்க. அதனால கண்டிப்பா நீங்க மாட்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருந்திருக்கும்." அப்ப அபிராமி சொல்றாங்க, "இங்க பாருப்பா, அதான் மாட்டலையே." அப்ப கார்த்தி சொல்றாரு, "அம்மா என் மேல ஏற்கனவே அந்த வீட்ல உள்ள சந்திரா அப்படின்னு ஒரு லேடிக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் எங்க போறேன், எங்க வரேன், யாரை சந்திக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க ஆள் வச்சு கவனிச்சுட்டே இருக்காங்க." இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, "யாருப்பா அது?" கார்த்தி சொல்றாரு, "அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அத்தைக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க." இதை கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, "யாரு? அவ தங்கச்சி சந்திராவா?" கார்த்தி சொல்றாரு, "ஆமா அம்மா." இதை கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, "பக்கத்திலேயே துரோகியை வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நல்லவங்க எல்லாரும் தூரத்துல இருக்காங்க. அவங்கள புரிஞ்சுக்காம இருக்கிறாளே." அப்ப கார்த்தி சொல்றாரு, "அம்மா அவங்க தங்கச்சி நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நிரூபிக்கணும்." இதை கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, "அதெல்லாம் நீ பார்த்து பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா." இது கேட்டதோட கார்த்தியும், "சரிம்மா, நீங்க பத்திரமா ஊருக்கு போங்க. நீங்க இருக்கிறத சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிரும்." அபிராமியும், "சரிப்பா நான் ஊருக்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி, "அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு போறேன். அப்பாவுக்கு இதயத்துல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை. நான் போய் பார்த்துட்டு போறேன்ப்பா." கார்த்தியும், "சரிம்மா பார்த்துட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. அபிராமி நேரா அவங்க அப்பா ராஜராஜாவை பார்க்க போறாங்க. இப்ப போயிட்டு நேரா அவங்க அப்பாவை பார்த்து, "அப்பா" அப்படின்னு சொல்ல, ராஜராஜா அபிராமியை பார்த்து சந்தோஷப்படுறாரு.
அம்மாடி அபிராமி, அந்த பாத்தி எத்தனை நாள் ஆயிட்டு. அபிராமி சொல்கிறாங்க, அப்பா கார்த்திங்க வந்த பிறகு அங்கே பிஸ்னஸ் வேலை நிறையா இருக்குப்பா, என்னால் எதையுமே மெயின்டைன் பண்ண முடியல. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, ஏம்மா குடும்பத்தை விட உங்களுக்கு பிஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியமா? அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அப்பா என்னப்பா பண்ணுறது, கார்த்திங்க வந்த பிறகு அங்கே வேலை ரொம்ப ஹெவி ஆயிட்டு, இன்னும் 2 பிள்ளைங்களும் ஃபாரின் வேற போயிட்டாங்க, இதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்கிறாரு, சரிம்மா இங்கே பாரு, உன் புள்ள கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு உனக்கு எண்ணம் இல்லையா? அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அப்பா எங்கப்பா, அவன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறானே. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு அபிராமி, அதுக்கு நேரங்காலம் எல்லாமே கூடி வந்துருச்சு. அபிராமி சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறீங்க? அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம்மா, அந்த சாமுண்டீஸ்வரி இருக்கால, அவள் பொண்ணு ரேவதியை மகேஷ்னு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாளாம். ஆனால் அவன் நல்லவனே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அவன் அண்ணியும் தவறான தொடர்புல உள்ளவங்க. அந்த குடும்பத்துக்கா ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறா அப்படின்னு கார்த்தி கூடிய சீக்கிரம் அந்த மாயா மகேஷோட தப்பை நிரூபித்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறான். அந்த கல்யாணம் நிற்காம அதே குறித்த தேதியில் கார்த்தியை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அது சாமுண்டீஸ்வரி ஒத்துப்பாளா? அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அம்மா என்னதான் இருந்தாலும் பெத்தா தாய் இப்படியா இருக்கிறது? அந்த மகேஷ் கெட்டவன்னு தெரிஞ்சும் இன்னமும் கல்யாணத்தையா நடத்த போகிறா? பரமேஸ்வரி சொல்கிறாங்க, அவளுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியாது போல. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அப்போ நான் போய் கேட்குறேன். அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, அம்மாடி நீ போய் கேட்டு பாரு, ஏன்னா என் மேலே தான் அவளுக்கு கோவம். நானும் அப்பாவும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எங்கள் மேலே தான் கோவமாக இருக்காளே தவிர்த்து உங்கள் மேலே கோவமாக இருக்க மாட்டா. போய் கேட்டு பாரு. இது கேட்டதோட அபிராமியும் சரிம்மா நான் இன்றைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போனதோட சந்திரன் நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, என்னக்கா அந்த டிரைவரோட அம்மாவை பார்த்தியா? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எங்கே அதுக்குள்ளேயும் அவங்க தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, அதான் போயிட்டாங்க. சந்திரா சொல்கிறாங்க, என்னக்கா இது நம்புகிற மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு என்னன்னா ரேவதி ஃபோன் அடித்தப்ப கோயிலில் நிற்கிறேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாங்க, நீ வரேன்னு சொன்னதோட என்னக்கா இது சூழ்ச்சியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, எல்லாத்தையுமே சூழ்ச்சி அப்படின்னு பேசாத. ஏதோ அவங்க தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு திடீர்னு போயிட்டாங்க, அதை போய் சந்தேகப்படுறதா? அப்போ சந்திரா சொல்கிறாங்க, சரிக்கா நான் சந்தேகப்படலை அப்படின்னு சொல்ல, அப்போ சந்திரா நினைக்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சந்திரா நினைக்கிறாங்க. அப்புறம் அதே நேரத்தில் நம்ம சேதுபதி வந்துட்டு பரமேஸ்வரி கிட்டே, ஏன் பரமேஸ்வரி நீ எப்படி சொன்ன? ஏற்கனவே அவள் வந்துட்டு நம்ம குடும்பம் எல்லாத்து மேலே தான் கோவமாக இருக்கா. ஒருவேளை அபிராமி போன பிறகு அபிராமியை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது? பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அங்கே என் பேரன் கார்த்தி இருக்கான், அவனை மீறி அபிராமியை அது சாமுண்டீஸ்வரியால் என்ன பண்ண முடியும்? இது கேட்டதோட ராஜ சேதுபதியும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் அபிராமி நேராக சாமுண்டீஸ்வரியோட வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு அபிராமி அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லி கூப்பிட, சாமுண்டீஸ்வரி நேராக டிரைவரை பார்த்து, டிரைவர் யார் அதுன்னு பாரு. அப்போ கார்த்தி வெளியில் பார்க்குறாரு, பார்த்தா அபிராமி வந்து நிற்கிறாங்க. கார்த்தி ஓடி போய், இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களை யார் இங்கே வர சொன்னது, போங்க அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ளேருந்து, டிரைவர் யார் அது அப்படின்னு கேட்க, அப்போ சந்திரா சொல்கிறாங்க, யாருன்னு தெரியலக்கா, ஏதோ ஒரு லேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. உடனே சாமுண்டீஸ்வரி இங்கேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா அபிராமி நிற்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, டிரைவர் இவளை இப்போவே இந்த இடத்த விட்டு விரட்டி அடி. அபிராமி கேட்குறாங்க, என்ன விரட்டி அடிக்கணுமா? நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக என்ன விரட்டி அடிக்க போகிற சாமுண்டீஸ்வரி? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் அப்பாவும் அம்மாவும் பண்ண தப்புனால தான் இன்றைக்கி நான் அவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் அம்மாவையும் என்னோட அக்காவையும் இழந்துட்டு இருக்கிறேன். அது கூட உங்களுக்கு நிம்மதியாக இல்லையா? அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம்? இங்கே பாரு, தயவு செஞ்சு சொல்கிறது கேளு, இந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா ரேவதிக்கும் என் பையன் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், சொல்கிறது கேளு. ஆனால் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும், யாரு கூட கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கான அட்வைஸை நீ கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. தேவையில்லாமல் பேசாமல் இந்த இடத்த விட்டு போ. இது கேட்டதோட நம்ம அபிராமி சொல்கிறாங்க, நான் எதுக்கு இந்த இடத்த விட்டு போகணும்? அண்ணா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, ராஜராஜாவுக்கு அபிராமியோட சத்தம் கேட்டத்தோடு ஓடி வராரு, தங்கச்சி அம்மா அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து முறைக்கிறாங்க. அபிராமி நேராக ராஜராஜாவை பார்த்து, அண்ணா
இன்னும் எத்தனை நாள்னா சாமுண்டீஸ்வரியோட பேச்சு கேட்டுட்டு இருக்க போறீங்க? நாங்கள் எல்லாருமே வேணான்னு நினச்சிட்டிங்களா? அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, அம்மாடி தங்கச்சி, உன்னை எப்படிம்மா நான் வேணான்னு சொல்லுவேன்? அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அப்புறம் ஏன்னா கொஞ்சம் கூட எங்களோட ஞாபகமே உங்களுக்கு வரலையா? எங்களை சுத்தமாகவே மறந்துட்டீங்களா? ராஜராஜா சொல்கிறாரு, அம்மாடி உங்களை எல்லாம் எப்படிம்மா மறப்பேன்? சின்ன பிள்ளைல ஓடி ஆடி தோளில் சுமந்து உன்னை நான் காப்பாற்றினேன், எப்படிம்மா நான் உன்னை மறப்பேன்? அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி அண்ணா? அப்பா அம்மாவை மறந்துட்டீங்க, தங்கச்சியும் மறந்துட்டீங்க. ராஜராஜா சாமுண்டீஸ்வரியை பார்க்க, சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, என்ன உறவு கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போக போகிறீங்களா? இந்த வீட்டை விட்டு போனால் திரும்பி வீட்டுக்குள்ளே வர முடியாது, அது தெரியுமில்ல? அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, டிரைவர் இவளை இந்த இடத்த விட்டு இப்போவே துரத்து. அப்போ கார்த்தி நேராக அபிராமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அம்மா தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அபிராமி நேராக கார்த்தியை பார்த்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்ததோட சந்திராவுக்கு ரொம்ப ஷாக்கு. ஏற்கனவே பரமேஸ்வரி வீட்டுக்கு வந்தப்ப இதே மாதிரி தான் இந்த டிரைவர் அவங்க கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க அடுத்த வார்த்தை எதுவுமே பேசாமல் பொட்டி பழப்பமாக அடங்கி அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா இந்த அபிராமியே வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இந்த டிரைவர் சொன்னதோட அவளும் அதே மாதிரி அமைதியாக போயிட்டாளே, கண்டிப்பாக இவங்களுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சந்திரா சந்தேகப்படுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு டிரைவர், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? அந்த குடும்ப சம்மந்தமாக யாரும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ன. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, சாமுண்டீஸ்வரி அவனுக்கு எப்படி தெரியும் என் குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி? அவனை பேசி என்ன பண்ண போகிறேன்? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறது சரிதானே, நாளையிலேருந்து வீட்டில் செக்யூரிட்டி போட்டால் தேவையில்ல. இங்கே பாரு டிரைவர், நாளையிலேருந்து ஒரு செக்யூரிட்டியை போடு. அவங்கள மீறி தான் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரணும். யார் எவர் அப்படின்னு விசாரித்த பிறகு தான் யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி புது கட்டளையை போடுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி அந்த அபிராமியை பார்த்ததோட ஷாக்கில் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம ராஜராஜாவோட அம்மா அப்படிங்கிறத ரேவதி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு சரி டிரைவர்கிட்ட நம்ம இந்த விஷயத்தை பற்றி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து மாடியில் இருக்கும் பொழுது ராஜராஜா நேராக கார்த்தியை பார்த்து, எப்படிப்பா அபிராமி எப்படிப்பா இங்கே வந்தா? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் எனக்கும் தெரியல, தாத்தா பாட்டிக்கிட்ட போய் பேசியிருப்பாங்க போல், அவங்க தான் ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அபிராமி இங்கே வர்றது சேஃபே கிடையாதுப்பா, ரொம்ப ஆபத்து. சாமுண்டீஸ்வரி எப்போ கோவப்படுவானே தெரியாது. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் மாமா, அதை பற்றி தான் நான் அம்மாட்ட ஆல்ரெடி சொன்னேன், எதுக்காக வந்தாங்கன்னே தெரியல. ராஜராஜா சொல்கிறாரு, சரி விடுப்பா, ஏதோ சாமுண்டீஸ்வரியை பார்த்து நாளை கேள்வி கேட்கணுன்னு வந்திருக்கா. இது கேட்டதோட கார்த்தியும் ஆமாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.